பியோர் காட்டன் மெட்டீரியல் தான். உள்ளே வந்து நமக்கு வித்தவுட் லைனிங்கில் தான் வந்திருக்கு. பட் ஸோ ஸ்லீவ்லேயுமே வந்து நமக்கு 2 பக்கமுமே வந்திருக்கும், பேக்லேயுமே வந்திருக்கும். என்னோட ஃபேவரட் கூட சொல்லலாம். செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு கிட்ட கூட காமிக்கிறேன். சி இதில் எத்தனை கலர்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்கள். டார்க் கலரில் கோமாதா பேட்டர்ன் போட்டு 2 தாமரைப்பூ வேற போட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு. சென்டர் பேக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகிருக்கும். சி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்ட மீஷோலேருந்து ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கிடையாது, எல்லாமே எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் போட்ட மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம ப்ளூ கலர்லேருந்து பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது உங்களோட ஆக்சுவல் சைஸ் வந்து 38னா நீங்கள் 36ஏ வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஆக்சுவல் சைஸை விட ஒரு சைஸ் வந்து கம்மியாகவே ஆர்டர் பண்ணுங்கள் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் தாராள மனசு இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம லைட்டாக தக்கு பிடிச்சி போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப பெருசாக எடுப்போது, அதனால தான் உங்களுக்கு வந்து என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட சைஸ் வந்து 40னா 38 ஆர்டர் பண்ணுங்கள், 38னா 36 ஆர்டர் பண்ணுங்கள். ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல் தான். உள்ளே வந்து நமக்கு வித்தவுட் லைனிங்கில் தான் வந்திருக்கு. பட் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது, ஏன்னா இது நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ லோ குவாலிட்டி மாதிரிலாம் இல்லை. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லேயாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நமக்கு பேக்லேயாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், எல்லாமே வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது. ஸோ அப்படியே கச்சடா மாதிரி ஏனோ தானோன்னு இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து அயன் பண்ணி ப்ராப்பராக தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நீட் ஃபினிஷாக இருக்குது. ப்ராப்பராக நம்ம பொட்டிக்லலாம் வாங்கினா எந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக அயன்லாம் பண்ணி சென்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய துணியே இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் நமக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்டர்ன் பற்றி பேசலாமா? இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் பேட்டர்ன் தான். நான் பெரிய பெரிய புட்டிக்ஸ்லாம் கூட வந்து பார்த்துருக்கேன். பட் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600, 800 அந்த மாதிரிலாம் கூட சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்டிச்சட் ப்ளவுஸாக இருந்தால். ஸோ இப்போ நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிஙங் எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நமக்கு மீஷோவில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ பயங்கரமாக இருக்குது. இதெல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தான், அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து கலர் ஃபேட் அவுட்டே ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலிகண்ட்டாக வந்திருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், ஒரு சைஸ் சின்னதாகவே ஆர்டர் பண்ணுங்கள். செகண்ட் ப்ளவுஸ் வந்து ரெட் கலர் ப்ளவுஸு. ஸோ ரெட் கலரில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கில் ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன், கொடி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கெல்லாம் பூவும் இருக்கும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடி, இலை, காய், கனி எல்லாமே வந்து இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னா காட்டன் சாரீஸ் வந்து மேஜராக எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ஸ்டாஃப்ஸாக இருக்கும், இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வியர் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்லாம் போடணும், ஆனால் காட்டனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பர்ஃபெக்ட் சாய்ஸ் சொல்வேன். ஈவன் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ்லாம் கூட இந்த மாதிரி போடணுன்னு வந்து ஆசைப்படுவோம். ஸோ ஸ்லீவ்லேயுமே வந்து நமக்கு 2 பக்கமுமே வந்திருக்கும், பேக்லேயுமே வந்து வந்திருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பிரின்சஸ் கட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் வந்தாலே பிரின்சஸ் கட் தான் வரும். அதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஷின் மாதிரி இல்லாமல் கையில் நமக்கு நாட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எம்மிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா அயன் பண்ணி நீட்டாக தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்தளவுக்கு ஒர்க் நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. பக்கா டிசைனுக்கு வந்து மார்க் கொடுக்கலான்னிங்கன்னா 10க்கு 10 நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற தேர்ட் ஒன் வந்து என்னோடய ஃபேவரட் கூட சொல்லலாம். செம்மையாக வந்து இருக்குது. ஒரு கிராண்டாக ஹெவியான ஒரு லுக் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு லைனிங் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா திக்காக வந்திருக்கும். ஸோ இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி காட்டன் சாரீலாம் வியர் பண்ணி அப்படியே ஒன் சைட்லாம் விட்டாலும் சரி, நீங்கள் ப்ளீட் பண்ணாலும் சரி, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு ஃபுல்லி கவர்டு ஃப்ரண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கும் அந்த கேப் வந்து. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங் சொல்வேன். பாருங்கள், எம்ப்ராய்டிங் ஒர்க் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. மல்டி கலரில் இருக்குது. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும்
இப்போ நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன். ஸோ ஸ்லீவே வந்து எவ்வளோ அழகாக கிராண்டாக வந்து இருக்குது. மாங்காய்லாம் போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோபுர டிசைன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. நல்லா திக்காக இருக்குது மெட்டீரியல். அதனால தான் நான் பயங்கரமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பேக்குமே வந்து காமிக்கிறேன். நம்ம ஸ்லீவில் பார்த்தோம்ல, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா ஒரு ஃபுல்லாக கவர்டாக இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லி கவர்டு வந்து பிடிக்கும். அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் சாய்ஸு. சைஸ் மட்டும் உங்களோட சைஸ் வந்து ஒரு சைஸ் கம்மியாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். 36னா 34, 38னா 36 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டர்னாக இருக்கட்டும், பர்ஃபெக்ட். செம்மையாக இருக்குல்ல? இதெல்லாம் நம்ம ஒரு பொட்டிக்லலாம் போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக ட்ரிப்பிள் த டைம்ஸ் வந்து ரேட் வந்து போட்டிருப்பாங்க, நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க ரேட்டை விட. ஸோ மீஷோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ரொம்பவே பாராட்டலாம். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ நீட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஒன் வந்து என்னோடய ஃபேவரட் கூட சொல்லலாம். நல்ல ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸு. இது வந்து நம்ம காமனாக பிங்க் கலர் சாரீ, எல்லோ கலர் சாரீ, க்ரீன் கலர் சாரீ, ஒயிட் கலர் சாரீ, ஈவன் பிளாக் கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமன் கலர் தான். இந்த பேட்டர்னாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி க்ரீன் கலருக்கு பிங்க் கலர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு சென்டரை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஓப்பன் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயுமே வந்து நமக்கு பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைப்பிங்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த ஹாஃப் செமி சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன், கொடி பேட்டர்ன் மாதிரி போட்டு பிங்க் கலர், க்ரீன் கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மல்டி கலரில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் வந்து வாங்க பயப்படுறதுக்காகவே ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கலரும் வந்து 1 year 2 yearல வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். சில டைமில் வந்து நமக்கு 6 month கூட ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே வேண்டாம். எத்தனை வருஷம் ஆனாலும் அது பாட்டுட்டு கிடக்கும். ஏன்னா இது வந்து காட்டன் தான். ஸோ காட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு போட்டோன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த நயன்தாராலாம் வியர் பண்ணுவாங்கல்ல ஃபுல் கவர்டாக ஒரு படத்தில் ஏதோ கலெக்டராக, ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும், அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல்லி கவர்டு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடமா இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் அந்த பிரின்சஸ் கட் வரும் பார்த்திங்களா, அந்த இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பைப்பிங் கொடுத்து ரொம்ப அழகாக எலிகண்ட்டான ஒர்க் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஸ்லீவுமே இங்கே பாருங்கள், பிங்க்லேயே நமக்கு 2-3 பிங்க் ஷேட்லாம் கொடுத்து அந்த டெப்த்தாக அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து 3D டிசைன் மாதிரி தெரியணுன்ற மாதிரி ஒரு அழகாக வந்து இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட கூட காமிக்கிறேன். இதில் எத்தனை கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து நமக்கு எல்லோ கலர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் உள்ளே வந்து உங்களுக்கு எந்த விதமான லைனிங்குமே இருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. நல்லா திக்காக தான் இருக்குது மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். ஒரு டைம்லலாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட ப்ளவுஸ்லாம் எங்கடா கிடைக்கும் நம்ம தேடி அலைஞ்சிருப்போம். நான்லாம் பயங்கரமாக அலைஞ்சிருக்கேன். நம்ம நார்மல் கடையில் போய் கொடுத்து ப்ளவுஸில் எம்ப்ராய்டிங் போட்டுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த மிஷினே இங்கே இருக்காது. நிறைய பேர் வந்து நோட் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய பொட்டிக்ஸை வேணா இருக்கும். நம்ம கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன பொட்டிக்கலையோ இல்லை டைலர் கடையிலையோ வந்து எம்ப்ராய்டிங் பேட்டர்னுக்குலாம் வந்து ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. ஸோ பெரிய பெரிய கடைகளில் போய் பார்த்தா அவங்க ப்ளவுஸ் ரேட் வந்து 1000, 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வாங்கவும் மனசு வராது. பட் இப்போ வந்து நம்ம வாங்கலாமே, ஏன்னா மீஷோவில் தான் அஃபோர்டபுளாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? இதுவுமே நம்ம காட்டன் சாரீஸ் கூடலாம் தாராளமாக வந்து பேர் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஜார்ஜெட் சாரியில் கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க வருது வந்து ரொம்ப அழகான ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு காமன் கலர் தான். நம்ம நிறைய சாரீஸ்க்கு வந்து இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு க்ரீனுக்கு க்ரீனேவும் நீங்கள் போடலாம். பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு, இதில் வந்து நமக்கு பாரபட்சமே பார்க்க எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஒரு டார்க் கலர் சாரீஸ் எல்லாமே வந்து இது கூட போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலர், க்ரீம் கலர், பீச் கலர் இந்த மாதிரி கூட உங்கள் சாரியில் வந்து ஏதாச்சும் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் எனக்கு பிடிச்சது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் கோமாதா பேட்டர்ன் போட்டு 2 தாமரைப்பூ வேற போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. எத்தனை பேருக்கு கோமாதா பிடிக்கும்னு தெரியாது. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், அதோட ஃபினிஷிங் நீட்டாக வந்து இருக்கும்.
ஸோ அழகாக வந்து ஒரு கோமாதா இருப்பாங்க. அப்படியே அவங்க மேலே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு தாமரை, இந்த பக்கம் ஒரு தாமரை போட்டு அழகாக இருக்குது. ஸோ மிஷின் எம்ப்ராய்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னா, ஹெவியாகவே இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். நமக்கு நார்மல் மெட்டீரியலில் வந்து வியர் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது. லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குமே தவிர ஹெவினஸ் வந்து இருக்காது. ஸோ நமக்கு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு தாமரைப்பூ இருக்கும், இங்கே ஒரு தாமரைப்பூ இருக்கும். சென்டரில் வந்து நமக்கு ஒரு மொட்டு மாதிரியா இருக்குது. தாமரை வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மொட்டு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து தாமரைன்னு சொல்கிறேன், என் கண்ணுக்கு அது தாமரை மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் அது ரோஜாவாக நினச்சி அங்கே போட்டிருந்தாங்கன்னா ஐ எம் ஸோ சாரி, மன்னிச்சிருங்க. பார்க்குற உங்களுக்கும் அது தாமரைப்பூ மாதிரி தானே இருக்குது. தாமரைப்பூ தான்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இல்லை அது ரோஸ்னா ரோஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து தாமரை மாதிரி இருக்குது, லோட்டஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுவுமே வந்து நமக்கு நல்லா ஒரு பைப்பிங் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து வரும்போது கொஞ்சம் அயன்லாம் பண்ணி நீட்டாக தான் இருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் வியர் பண்ணும்போது கொஞ்சம் கசக்கி பண்ணிட்டேன். இது வந்து பேக்கு, இது வந்து 2 ஸ்லீவ். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்து வந்திருக்கும். இதுவுமே நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சஸ் கட்டு தான். டடா! நான் வியர் பண்ண எல்லா ப்ளவுஸுமே வந்து பேக் சைடில் மட்டும் தான் காட்டியிருப்பேன். ஏன் ஃப்ரண்ட் சைடில் காட்டலாம்? இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு எந்த பேட்டர்னுமே இல்லை, எந்த டிசைனும் இல்லை. அது எதுக்கு ஃப்ரண்ட் சைடில் காட்டிக்கிட்டு உங்களுக்கு பேக்கில் தானே வந்து லுக் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெறும் பேக் மட்டும் வந்து காட்டியிருக்கேன். அதனால் வேறு எந்த தப்பும் இல்லை. ஸோ மன்னிச்சிருங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்ப்பா ஃப்ரண்ட் சைடில் காமிக்கல, வெறும் பேக்கை மட்டும் காட்டிங்கன்னா இதுதான் வந்து ரீசன். நான் இப்போ இதை வந்து வியர் பண்ணி ஃபுல்லாக சாரீ போட்டேன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஐடியா இருக்காது, இது எப்படி இருக்கும் நம்ம வியர் பண்ணான்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் சாரீ இல்லாமல் வெறும் பேக் சைடு மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் வியர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க் ப்ளூ கலர். இதுவுமே வந்து ஒரு காமன் கலர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மெஜாரிட்டி வந்து காமன் கலர். எல்லா சாரீக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட்டாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்க கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். இதில் நம்ம பார்க்கறது வந்து நிறைய ப்ளவுசஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸ்க்கு. ஒரு சிலருக்கு வந்து அந்த கலர் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லா ஒரு கிராண்டாக ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். லுக் வந்து சென்டர் பேக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகிருக்கும். இதுவுமே நமக்கு பூ போட்டு தான் அழகாக இருக்கும். பிங்க் கலரில் பூ வந்து இருக்கும். அப்படியே அந்த லீஃப்லாம் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் அந்த ஸ்டெம் வந்துருக்கும். லீஃபை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருவாங்க இந்த பேட்டர்னில். ஸோ ஸ்லீவ்லேயுமே நமக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு எல்போ வரைக்கும் இருக்கும் ஸ்லீவ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் தாராளமாக. ஸோ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு இந்த பக்கமும் வந்து கொடி பேட்டர்ன் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பேக் சைடில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு ஒர்க் தான் வந்திருக்கும் ஸ்லீவ்லேயுமே. இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து ஸ்லீவ். ஸோ இதுலேயும் நமக்கு ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் பைப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம போட் நெக்லாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லி கவர்டு இல்லை, கொஞ்சம் இறங்கி இருக்கும்ல. போட் நெக்லேயே வந்து நம்ம ஒரு 3.5 4.5 வியர் பண்ணோம்ல, கொஞ்சம் கர்வ்டாக வந்துருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சஸ் கட்டு தான். அதுலேயுமே நமக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபீல் இருக்கும். அது இது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இதுலேயுமே லைனிங் கிடையாது. லாஸ்ட் ஒன் வந்து ரெட் கலர். ஆனால் அது கொஞ்சம் சொதப்பிட்டானுங்க, ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன். என்ன ஐடியாவில் இது எனக்கு அனுப்புனானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோட்டோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நேரில் இருக்குது. ஆனால் இதில் நான் 38 ஆர்டர் பண்ணால் அவன் 48 கொடுத்து விட்ருக்கான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. என்ன தான் பேட்டர்ன் பிடிச்சிருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு 38 36 கொடுத்தா கூட அவன் திருப்பி 46 48 கொடுத்துருவானு பயமாக வர இருக்குது. லூசு பையன் செக் பண்ணிவிட்டு அனுப்ப மாட்டானுங்களா? பேட்டர்ன் மட்டும் அழகாக இருந்தால் போதுமா? இங்கே பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன், ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தக்கு பிடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் நமக்கு அடுத்த தக்கு பிடிக்கலாம். 10 இன்ச்சாப்பா நான் தக்கு பிடிக்க முடியும்? ஸோ செக் பண்ணும்போது தயவு செஞ்சு வெண்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி அனுப்புங்கப்பா சைஸை. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுதான் ஒர்க்கு. நான் உங்களுக்கு ஒர்க்கையுமே வேணால் கிட்ட காட்டிடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம மீஷோலேருந்து வேறு என்ன மாதிரியான நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோவுமே பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.